ட்விட்டர்ல அவரை கண்டிப்பா பார்க்காம இருக்க முடியாது. ஏதாச்சும் செல்சி போஸ்ட்னா தலைவன் அப்படியே டான் வந்து நின்றுவா. அப்படி செல்சி பத்தி கமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தலைவர் வருவா. அப்படி பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஐ கீப் சேயிங் இட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் நாலேஜபிள் ஃபேன் ஐ எவர் மெட். ஏகப்பட்ட ஃபுட்பால் ஸ்பேசஸ் தமிழ்ல இருக்கட்டும், ஏகப்பட்ட டாக்ஸா இருக்கட்டும் எல்லாம் வந்திருக்கு அப்படி. ஸோ ஹரிஹரன் ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் பீன் a while. கடைசியா ரொம்ப ஐ திங்க் 1 month மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போன இன்டர்நேஷனல் பிரேக் போது பேசினது. ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிகிறப்போ வந்திருக்கோம். ஸோ நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். ஆமா, பேச வேண்டிய நிறைய இருக்கு. போன வாட்டி இன்டர்நேஷனல் பிரேக் வந்தப்போ 3 கேம் முடிஞ்சது, 2 வின்னு 1 டிரான்னு. அதுக்கப்புறம் ஏகப்பட்டது மாறி இருக்கு. லாஸ்ட் டிரா வின்னு, இதுக்கு நடுவில் இன்ஜுரிஸ், அந்த லொட்டு லொஸ்க்கு ஏகப்பட்ட நடந்திருக்கு. போர்டிக்கல நல்ல ஒரு நியூட்ரல் ஃபேன் நீங்க செல்சி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு நிமிஷமோ ஒரு மாதிரி என்ன நடக்க போகுது நினைச்சு அப்படியே ஓட்டிட்டோம். பட் ஃபர்ஸ்ட் அந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம்ல இருந்து வருவோம். பிரென்ட்ஃபோர்ட் கேம் அஃப்கோர்ஸ் வந்து 2-2 டிரா ஆச்சு. 2-1 லீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேவலமா ஆனோம், செகண்ட் ஹாஃப் நல்லாவே ஆனோம். பட் கடைசியில ஒரு லாப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ல 2-2 ஆகி போச்சு. அதுக்கப்புறமா வந்து பயனுக்கு போனோம். சரி ஓகே, பயனு ஹைலைனே வச்சு எக்ஸ்பிளைட் பண்ணலாமேன்னு பார்த்தா அவங்க நம்மள வச்சு செஞ்சு விட்டாங்க 3-1. 3-1 சொல்ல போனா நம்ம போட்ட பிச்சை 5-6 அடிச்சிருக்கணும். ஹாரி கேன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தான். நம்மளுக்கும் சான்சஸ் இருந்துச்சு, பட் நம்ம வந்து we were not clinical at all, கொஞ்சம் கிளினிக்கலாவே இல்லை. அதுக்கப்புறமா சரி ஓகே, பிரென்ட்ஃபோர்டு பயன்ட்ட நம்ம தோத்துட்டோம். அதுக்கப்புறம் மேன் யுனைடெட் டீம், இந்த மேன் யுனைடெட் டீமுக்கையாவது ஓல்ட் டிராஃபோர்ட்ல போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்து ஜெயிப்போமா அப்படின்னு நினைக்கிறப்பதான் சான்சஸ் தலைவன் வந்து சான்சஸ் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான். அங்கே 4 நிமிஷத்துலயே இருக்காரு. அங்கிருந்து கேம் அப்படி சர்ன்னு கீழே வந்து அதுக்கப்புறம் மரஸ்கா ஒரு ஹெட் லாஸ், என்ன சப்ஸ்டியூட் பண்ணா அப்படியே ஒரு அட்டாக்கிங் சென்ஸே இல்லை. லைக் வந்து லிட்டரலா வந்து எல்லாமே டிஃபென்சிவ் சப்ஸ்டிடியூஷன் தான். ஏதோ ட்ரை பண்ணோம், பட் ஸ்டில் வி லாஸ்ட் 2-1. சரி ஓகே, அதுக்கப்புறம் பிரைட்டனோடையாச்சும் ஹோம்ல பிரைட்டன் நம்ம இதற்கு பிரைட்டன் என்ன ஒரு 2-3 வருஷத்துல ஒரு 300 மில்லியன் கொடுத்துருப்போமா, 300 மில்லியன் கொடுத்துருப்போம் டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ்லயே. அப்பயே நம்மள பிரைட்டன் மோட்டை அடிக்கிறாங்க. அதுதான் வந்து எனக்கு இன்னும் எனக்கு இதுவா படித்தாம தெரியுது. they still beat us. I mean, again another red card, இன்னொரு லூஸ் தரமான ரெட் கார்டு, again another bunch of poor substitutions. சரி, அதுக்கப்புறம் பென்ஃபிகா லிவர்பூலோட இன்டர்நேஷனல் பிரேக் முடியறப்போ சரி ஓகே ஏதோ தப்பிச்சுட்டு வாங்க, லாஸ் பண்ணாம இருக்குன்னு சொல்லி நினைக்கும் போது 2 கேமே ஜெயிச்சாங்க. ஓகே, ஏதோ டீசெண்டாவே பண்ணோம். பென்ஃபிகா கேம்ல இன்னொரு ரெட் கார்டு கடைசியில, ஜோ பெட்ரோக்கு ரெட் கார்டு, தேவையில்லாத ஆணி ரெட் கார்டு, ஹி மிஸ் தி அயாக்ஸ் கேம். அதுக்கப்புறமா லிவர்பூல்ட்ட சரி ஓகே, லிவர்பூல்ட்ட நமக்கு சென்டர் பேக்கே இல்ல, நம்ம எப்படி தேர போறோம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் ஸ்டெப் ஆறாங்க. we deserve to win that game. அதாவது நமக்கு கடைசியில அந்த எஸ்டவாவோட வின்னர் வந்து வேற லெவல் வின்னர் அது. ஸோ ஒரு டீசெண்டா ஒரு ஸ்பிரிட்டுக்குள்ள இன்டர்நேஷனல் பிரேக்குள்ள போறோம். அண்ட் இந்த இந்த லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் நான் வரிசையா சொன்னேன், நீங்க எப்படி பாத்தீங்க எல்லாத்தையும்? ஆக்சுவலி பிரென்ட்ஃபோர்ட் கேம் மட்டும் தான் நம்ம இன்டர்நேஷனல் பிரேக் பேசிட்டு வந்தோம். நம்ம கரெக்டா பேசிட்டு வந்த டைம் அது. பிரென்ட்ஃபோர்ட் கேம்ல கரெக்டா நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ பிரென்ட்ஃபோர்ட் கேம் ஸ்டார்டிங் லைனப் நீங்க பார்த்துருப்பீங்க. டோட்டலாக பார்த்தா அது வரைக்கும் இறங்காத ஒரு ஸ்டார்டிங் லைனப் இறக்கிருப்போம். கிட்டன்ஸு அண்ட் போனோனாட்டேன்னு சொல்லக்கூடாது, அவர் வந்து மலிவு விலை கோல் பால்மரம் தான் சொல்லணும் அவரை. ஸோ அடுத்து நம்ம அதுக்கு ஏதாவது ஹேட்டோவை லெஃப்ட் பேக்கை போட்டு இறக்கிறோம். ஸோ அவன் நம்மளுடைய ஃபேவரட் சென்டர் பேக் வெஸ்லி ஃபஃபானா இறங்கினார், ரைட் பேக்காக இறங்கினாரு. ஸோ ஃபிட்டாக இறங்கிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப மோசமாக போச்சு. ஏன்னா வந்து லைக் யாரெல்லாம் ஒரு ஸ்டெப் அப் பண்ணுவாங்க, லைக் இது சான்ஸ் கிடைக்காத பிளேயர்ஸ் தான் சான்ஸ் கொடுத்தோன்ற மாதிரி ஸ்டார்டிங் லைனு கொடுத்தோம் நம்ம. பட் யாராலையும் பண்ண முடியல. அவங்க பெர்ஃபெக்ட் பிளான்ல தான் வந்தாங்க. நம்ம எங்கே அடிக்கணுமோ அடிச்சாங்க. மிட் பிளாக் லோ பிளாக் போட்டாங்க. நம்ம எங்கே தான் ஸ்ட்ரகிள் ஆகும். கடந்த 2 இயர்ஸாக அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம். நம்ம அங்கே ஸ்ட்ரகிள் ஆனோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி போச்சு உங்களுக்கே தெரியும். செகண்ட் ஆஃப் டோட்டல் சப் ஆஃப் பண்ணாங்க சில பிளேயர்ஸ் எல்லாம். யாரு வந்தா வேலை நடக்குமோ அவனை இறக்கணும் நம்ம. கோல் பால்மர் இறங்கினாரு. அவரு கோல் பால்மர் வந்தாரு, ஒரு ஈக்குவலைசர் அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கர்னாச்சோ இறங்கினான். கர்னாச்சோ ஐ திங்க் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் ஆனா நினைக்கிறேன். இறங்கினோன்னா ஒரு நல்ல அசிஸ்ட் கைசிரோக்கு. ஓகேடா அடிச்சு பிடி 2-1 வந்துட்டோம். எப்படியாவது முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 90th மினிட்ல நம்ம எப்படிலாம் கன்சிடர் பண்ணுவோமோ அதே பேட்டர்ன் கரெக்டா த்ரோ பால் கரெக்டா அதே மாதிரி எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஃப்ளமிங்கோ மேட்ச் நடக்குது கிளப் வேர்ல்ட் கப்ல ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். அந்த சான்சஸ் கிட்ட லாங் த்ரோ டிஃபென்ஸ் எல்லாம் ஐயோ ஐயோ ஐயோன்னு இருந்தாங்க.
அது என்னன்னா இந்த செட் பீஸ்ல நம்ம டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா பண்றது. அது மட்டும் இல்லாம டோசின் சலோபா இந்த காம்பினேஷன் சத்தியமா ஒர்க் அவுட் ஆகலைங்க. டோஷினோடைய வீக்னஸ் அப்பட்டமா தெரியுது. அவன் கன்சிடர் பண்ண கோல்ஸ் லைக் இந்த ஃபுல்ஹம்ல ஜாஸ்கிங் கோல் அடிச்சான் தெரியுமா, ரூல் அவுட் பண்ணாலே, அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கோல் தான். பிரென்ட்ஃபோர்ட் கேம்லயும் அடிச்ச ஃபர்ஸ்ட் கோல் ஒரே மாதிரி கோல் தான். டோஷின் நின்றுருந்தான். ஃபொஃபானா வரத்துக்குள்ளே கோல் போயிடுச்சுங்க. ஸோ லிட்டரலா பார்த்தா நம்மளோட அந்த சென்டர் பேக் பேர் சலோபான் டோஷின் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. என்னோட வீக்னஸ் அப்பட்டமா தெரிஞ்சு சொல்லி அடிச்சாங்க இந்த மேட்ச். ஸோ 2-2 முடிஞ்சுது. அப்பவே ஒரு வேக்கப் கால் கிடைச்சிருக்கணும் என்சோ மரஸ்காக்கு. ஓகே இந்த பேர் சரியில்லை, 2-2 நம்ம ஐ திங்க் ஒரு பாயிண்ட் எஸ்கேப் ஆயிட்டோம். ஸோ லிட்டரலா பாட்டில் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அதான் எனக்கு நடந்த விஷயம். ஸோ பண்ணீங்கன்னா 90 மினிட்ல நீங்க அதை வாட்ஸ்அப் பண்ணி கேம் முடிக்கணும், அவ்வளவுதான் உங்களோட வேலை. அதை அடிச்சு பிடிச்சி முடிச்சிருக்கணும். ஸோ அதை முடிக்க முடியல நம்மளால. வி ஜஸ்ட் ஹேட் ஒன்லி 1 பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் பேரன் கேமுக்கு போறதுக்கு சரியா புலம்பிட்டு தான் நம்ம எப்படி பேரன் கேமை ஃபேஸ் பண்ண போறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் பிஹெச்சி கேமை ஃபேஸ் பண்ணோம் நம்ம. பிஹெச்சி ஜெயிச்சிட்டோம் நம்ம. பிகாஸ் பிஹெச்சி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஓப்பன் அப் பண்ணி ஆடுவாங்க. காம்பெனி நமக்கு ஆளே பழக்கப்பட்ட கோர்ஸ் பிஎல் இருந்திருக்கான். அவன் ஹைலைன் ஆடுவான்ற ஒரு நம்பிக்கையில நம்ம போனோம் நம்ம. பட் அங்க நடந்த கதையே வேற. போட்டு அடின்னு அடிச்சாங்க நம்மள, பொழந்துட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கைசிரோ ஹேட் அ பேட் கேம். குக்ருலா வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டான். ஐ மீன் ஒலிசே டாமினேட் பண்ணியிருந்தாலுமே ஹி ஹேட் சம் டஃப் கேம் அகேன்ஸ்ட் ஒலிசே. அண்ட் கோல் பால்மர் அது கொஞ்சம் இன்ஜுரியோட தான் ஆடினான்ற மாதிரி சொல்றாங்க. பட் அவன் ஒரு கோல் அடிச்சான். பட் ஒரே விஷயம், இந்த மேல ஃப்ரண்ட் 3 பேர் போட்டு பொழந்துட்டாங்க போல நம்மள. லைக் கிமிச்சி மிட்ஃபீல்ட்ல செஞ்சுட்டான். நாப்ரி ஹேட் அ குட் கேம். ஹாரிகேன் என்னன்னு தெரியல, நம்மள ஸ்பர்ஸ்ல இருந்து போதான் அடிச்சான், இங்க வந்தெல்லாம் அடிச்சான்ற மாதிரி தான். ஆனா அவன் பிரஸ்தாம சொல்லிதான் பண்ணிட்டு இருந்தான். ஐ திங்க் என்ன வந்து செல்சி ஃபேன்ஸ்க்கு என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டான் ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும். சொன்ன மாதிரியே அடி பொழந்துட்டான். 3-1 முடிஞ்சது நமக்கு. அந்த கேம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா உடஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா நான் இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன் வந்து நான் வந்து கிளப் வேர்ல்டு கப்பே எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய டீம் ஃபேஸ் பண்ண போறோம். அந்த டைம் நான் டிஸ்கஸ் பண்றது நம்ம செல்சி ஃபேன்ஸோட, நம்ம இந்த கிளப் வேர்ல்டு கப்பும் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கட்டும். ஏன்னா நம்ம பெரிய டீம் ஃபேஸ் பண்ணதில்லை. ஒரு நியூட்ரல் வெளியில நம்ம ஆட போறோன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலான்னு. பட் அப்ப நம்ம அந்த கஷ்டமான ஃபேஸ் பண்ணலாம். சம்வாட் வி வேர்ன் கிளப் வேர்ல்டு கப் ஈவன் தோ வி பீட் சம் ஆஃப் த பிக் டீம்ஸ். பட் அப்ப நம்ம என்ன ஃபேஸ் பண்ண நினைச்சோமோ இங்க ஃபேஸ் பண்ணோம் நம்ம. பேரன் அவேல வி ஹேட் சம் டஃப் சிச்சுவேஷன்ஸ். எல்லாமே அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. திரும்பவும் டோசின் சலோபாவோட பேர், சலோபாவோட 1 கோல் வேற அன்னைக்கு. என்ன சொல்றது, ஆக்சுவலி என்சோ மரஸ்காக சொல்லி ஆகணும். பிரென்ட்ஃபோர்ட் கேம்லயே உனக்கு ஒரு வேக்கப் கால் கிடைச்சது. இந்த பேர் சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. You should have changes, I mean the center back pair, but change பண்ண முடியல அவனால. we had a 3-1. ரொம்ப கஷ்டமான கேம் தாங்க அது. வந்து ஒன்றும் சொல்ல முடியல. இல்லை என்னன்னா இதுக்கு ஒரு பெரிய லாஸ் கிடைச்சிட்டு யூசிஎல்ல இதுக்கு ஒரு வேக்கப் கால் கிடைக்கும்னு நினைச்சிட்டு தான் நம்ம வந்து ரொண்டர் கேம் கிட்ட போனோம். நம்ம ரொண்டர் கேம்ல வந்து ஒரு சின்ன ஒரு பழமை சொல்லுவாங்க, சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறது. அதுதான் வந்து நடந்தது. ஸோ நம்ம ராபர்ட் சாnchez வந்து விண்வெளி நாயகன் தான் சொல்லலாம். அவரை ஒரு பாஞ்சாருங்க எம்புமோ விட்ட. எம்புமோ அவன் விட்டுருந்தாலும் அதை கோல் அடிச்சிருக்க மாட்டாங்க. போயிட்டு அவனை அடிச்சு ரெட் கார்டு வாங்கி, ஆக்சுவலி என்சோ மரஸ்காவோடைய இத்தனை நாளாக சொல்றது, என்சோ மரஸ்கா வந்து நமக்கு நல்லது பண்ணிட்டு, ஆனா அவருடைய ஃபிளா நிறைய தெரிஞ்சது. யூ டோன்ட் ஹேவ் அ பிளான் பி சொல்றதை விட இந்த மாதிரி டஃப் சிச்சுவேஷன்ல அவருக்கு என்ன பண்றதே தெரியல. அவரு ஈவன் பெப்போட அசிஸ்டன்டா இருந்திருக்காரு, லேட்டஸ்ட்ல கோச் பண்ணிருக்காரு. ஐ திங்க் அந்த டைம்ல சிச்சுவேஷன்லாம் அவர் ஃபேஸ் பண்ணதில்ல போல இருக்கு. அவரே சொல்றாரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணதே எங்க லைஃப்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ரெட் கார்டுக்கு அப்புறம் இட்டு கோட் எஸ்டாவோ, இட்டு கோட் நெட்டோ, இட்டு கோட் பால்மர் அவனதான் வெளியே வந்தான். பார்த்து சென்டர் பேக் இறக்கினதுக்கு அப்புறம் கன்சிடரே பண்ணணும். யாருக்கிட்ட தோக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்கள்ட்டே போய் தோத்தோம். அண்ட் எனக்கு இன்னும் அதான் போட்டல பால்மருக்கு வெளியே வந்தா நீங்க ஆப்வியஸ்லி இன்ஜுரின்னு சொன்னாச்சு. பட் இன்ஜுரின்னு தெரியும் உனக்கு, அப்ப ஏன் பால்மரை ஸ்டார்ட் பண்ணீங்க பெரிய கேள்வி. ஏன்னா அப்போ வந்து இன்ஜுரியில படுத்த பால்மர் இன்னைக்கு வரைக்கும் வரல. எப்போ வருவான்னு தெரியாது. இந்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சு வருவானா தெரியாது. ஷவுட் அவுட் பீடா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நவம்பர்ல தான் வருவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்போ இருந்த இந்த இன்ஜுரி இது கண்டினியூ ஆகி இப்படிலாம் வரிசையா வந்துட்டு இருக்கு. மேபி சப்பா கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா சப்பா தேவைப்பட்டே வந்து ஒரு 3 சப்பை வேஸ்ட் பண்ணிட்டோம். 10 நிமிஷத்துல 3 சப் வேஸ்ட்.
அதான் வேஸ்ட் பண்ணி நமக்கு டோட்டல் கேம் பிளானே கெட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மள்ட்ட அட்டாக் பண்றதுக்கான விங்கர்ஸே இல்ல. விங்கர்ஸ் இப்ப இல்ல. அட்டாக்கே இல்ல. ஒண்ணுமே இல்ல. யுனைட்டட் அவள போட்டு அடிச்சிட்டாங்க அப்படி. ஜாவோ பெட்ரோ வந்து தனியால எடுத்துட்டு போறான். அவனை பிடிச்சி உட்கார வச்சிடறாங்க. அது ஒரு விஷயம். அவனை பிடிச்சி லைக் மடக்கி போட்டுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஜாவோ பெட்ரோ வந்து ஒரு 2-3 ஸ்கில் மூவ் பண்ணி பாஸ் பண்ண ட்ரை பண்ண முன்னாடி பாக்குறான். எவனுமே இல்ல. யாருமே இல்ல. காலியா இருக்குது அப்படியே. யுனைட்டட் டிஃபெண்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. செல்சி எவனுமே இல்ல. ஏன்னா அட்டாக்கே இல்ல. எப்படி இருக்கும்? சோ இது ஆக்சுவலி பார்த்தா மரஸ்காவுடைய ஃபர்ஸ்ட் ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு அடி அவனுக்கு. ஏன் நான் ஒரு சொல்லி ஆகணும், செகண்ட் ஹாஃப்ல வி ஹேட் சம் செட் பீஸ் சான்சஸ். ஒரு 2-3 செட் பீஸ் சான்சஸ் கிடைச்சிருந்தா வி குட் ஹேவ் ஈக்குவலைஸ்ட். பிகாஸ் செட் பீஸ்ல கொஞ்சம் அவங்க வல்லுனரா இருந்தாங்க. பட் அதை அவங்க எடுக்கவே விடலாங்க, கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. ஒரே செட் பீஸ் சான்ஸ் கிடைச்சது, சலோபோ ஸ்கோர்ட் அ கோல். நீ பண்ண வேலைக்கு இந்த கோல் அடிச்சு தப்பிச்சுலாம் நினைக்காத. அதுதான் இருந்துச்சு. சோ I know it. Anyways, we lost the game and Old Traffordல ஜெயிச்சவங்க இது 4531 நாளா அப்படின்ற மாதிரி இப்ப இத்தனை நாள் சேர்த்துட்டாங்க. கவுண்டிங்னா இன்னொரு வேணும்னா ஒரு 500 நாள் போடுங்க, 5000 நாள் ஆயிடும் போட்டுங்க. எப்படியும் ஜெயிக்க போறதுன்ற மாதிரி ஆகி போச்சு. தென் நடுவில் ஒரு லிங்கனோட ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஐ மீன் கப் மேட்ச் அது வந்து முக்கி மோதி ஜெயிச்சோம். அது வேற. அது லைக் எப்படி சொல்றது, அந்த கோச் சொல்லிட்டு தான் போனான், நாங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக த்ரோ பால் போட போறோம், நாங்க அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். உண்மையிலே சொல்றேன், இது வரைக்கும் நம்ம ஆடின மேட்சஸ், பேரன் மேட்ச், விண்டர் மேட்ச் விட அந்த மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நம்மள வந்து அவங்க பால் ஹோல்ட் பண்ணவும் விடல. ஈவன் தோ என்சோ ஃபெர்னாண்டஸ் ஆல்சோ ஹேட் அ பேட் கேம் அந்த மேட்சஸ் வரைக்கும். எனக்கு என்னமோ நம்ம வந்து கொஞ்சம் அசால்ட்டா இருந்த மாதிரி தோணுச்சு. ஓகே லிங்கன் தானே, நம்ம வந்து செகண்ட் கியர்ல உருட்டி ஜெயிக்கலான்னு. பட் அவங்க அப்படி இல்ல, வெச்சு உருட்டுனாங்க, நம்மள செஞ்சுட்டாங்க. ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ்ன்ற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல டைரிக் ஜார்ஜ் அண்ட் போனநாட்டே வந்து கோல் அடிச்சு சம்வாட் வி சேவ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இப்போ நமக்கு ஃபுல்லாம் அனுப்ப வேண்டிய பிளேயரை நம்ம இதை காப்பாத்திருக்கோம். அப்படி போன வருஷம் ஃபுல்லாம வேல் அடிச்சு நம்ம சீசனை காப்பாத்துற மாதிரி இந்த வாட்டி லிங்கன் அடிச்சு காப்பாத்திருக்கா. அப்படி ஏதோ சம்வாட் அவன் வந்து அவன் விங்கர் ஸ்ட்ரைக்கரா ஆடி ஸ்டெப் அப் பண்ணி ஆடிட்டு இருக்கான். பட் அதுவும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு, கிரிட்டிசிசம்ஸ் வந்துட்டு, அவன் ஏன் ஸ்ட்ரைக்கரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் லெஃப்ட் விங்கர் தானே, அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான்னா அவங்க பிசிக்காலிட்டியில சீக்கிரமா டிஃபெண்டர்ஸ் அவனை புள்ளி பண்ணிடுறாங்கன்ற மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் போனாலும் ஈவன் தோ ஹேட் சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நம்ம ஷார்ட் அவுட் கொடுத்தா ஆகணும். அண்ட் பொனநாட்டே அன்னைக்கு ஒரு கோல் அடிச்சு நமக்கு வந்த பிளேயர்ல ஹேட் சம் குட் வச்சுருவான். அது மட்டும் இல்லாம அந்த மேட்சஸ் வரைக்கும் கிட்டன்ஸ் ஹேட் அ பேட் கேம். கிட்டன்ஸ் ரொம்ப மோசமான கேம் தான் ஆடிட்டு இருந்தான். பார்த்தாலே எனக்கு வந்து டேய் என்னடா பாவம் பண்ண போன ஜன்மத்துல இவனை பார்க்க வேண்டியதா போச்சு அப்படின்னு. அதான் அந்த ஆக்சுவலி அந்த மேட்ச் வரைக்கும் கிரிட்டிசிசம்ஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஜேமி கேரக்டர்லாம் நம்ம பத்தி செய்ய ஆரம்பிச்சான். ஒவ்வொரு இதுலயுமே நம்ம சும்மாவே செய்வான், சும்மாவே பேசுவான். இப்ப இந்த மாதிரி நடந்தா அவ்வளவுதான், எக்ஸ்ட்ராவா கொடுக்குறது. தலைங்க கட்டிவிட்ட மாதிரி ஜெகஜோதியா ஆடிட்டு இருந்தான். சொல்ல போனா மிக்கி மோஸ்ட் ஆஃபின்னா இங்க டீமே இல்லைன்னா நீங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டாப் 4 கூட ஒரு லாய்க்கு இல்லைன்ற மாதிரி எழுதிக்கிட்டே இருந்தான் அவன் பாட்டுக்கு. சார் சொல்ல போனா நம்மளாம் காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருந்தோம், தலையெழுத்துன்ற மாதிரி. பட் என்ன பண்ண முடியும், அவன் பேசதான் செய்வான், அவனுடைய வேலை தான். எதாவது சான்ஸும் செய்ய நம்மளும் நல்லா ஆடிந்திருக்கணும், பிச்சில் நம்ம ஒழுங்கா ஆடிந்திருக்கணும், பண்ணவும் இல்லை. தென் அதுக்கப்புறம் பென்ஃபிகா மேட்ச் போச்சு. பென்ஃபிகா மேட்ச் பிரைட்டன். அதுதாங்க ஆக்சுவலி நான் பிரைட்டன்ட்டு நம்ம வந்து கோச் வாங்கினோம், பிளேயர்ஸ் வாங்கணும், ஸ்போர்ட் டேரக்டர் வாங்கணும், ஸ்போர்ட் டேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளோனையும் வாங்கினோம் நம்ம. ஸோ அப்படிதான் நம்ம டீமை பில்ட் பண்ணியிருந்தோம். பட் அவங்க ஃபேன்ஸோட கொஞ்சம் பேண்டர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ, லைக் ஓவர்சீஸ் ஃபேன்ஸோட. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஈகோ இருந்துச்சு, அவங்கள்ட்ட மட்டும் தோத்துறே கூடாது சீசன். ஏன்னா போன சீசன் பார்த்தா நம்ம அவே கேம்லையும் தோத்தோம், ஒரு கப் மேட்ச் வந்து நாக் அவுட் ஆகி வெளியே வந்தோம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வருஷம் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்தான். பட் அன்பார்ச்சுனேட் கோல் பால்மரில் என்சோ தான் இருந்தான், ஜாவோ பெட்ரோ இறங்கினான். மறுபடியும் அதே சென்டர் பேக்காரர் இறங்கினாங்க. என்னன்னா என்சோ ஒரு கோல் அடிச்சான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பயந்துகிட்டே இருந்தேன், டேய் மீண்டும் சொல்றேன், இன்னொரு கோல் அடிங்க, போயிட்டு பாட்டில் பண்ற வேலையை பண்ணாதீங்கடா. நான் பேசிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப லைக் டிஸ்கஸ் பண்றேன் ஜிசில. ஏன்னா நல்லாவே ஆடணும் அந்த கேம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே ஆடணும், 1-0 நம்ம ஆக்சுவலி நல்லா ஆடணும். சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அடிகள் விழுந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் கதையே நடந்துச்சு. சாண்டோஸ் பால் லூஸ் பண்ணானா, சாலா பாட்டுக்கு பிடிச்சாரா, ரெட் கார்டை கொடுத்துட்டாங்க.
ஒன்ஸ் அகைன் என்சோ மரஸ்காக்கு இன்னொரு பிளான் இல்ல. வந்து ஒரு வாட்டி யுனைடெட்ல வேல் அடி வாங்கினா இந்த மேட்சும் அதே மிஸ்டேக் தான் பண்ண திருந்தல. அதே மிஸ்டேக். பட் சப்ஸ்டியூஷன் கரெக்டா பண்ணிட்டேன். அச்சம்பாங் கொண்டு வந்துட்டான். அச்சம்பாங் ஐ திங்க் ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் டைம் இறங்கினான் அன்னைக்கு. கொஞ்சம் ப்ரெஷரோட தான் இறங்கினான் அவன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பழைய மாதிரி விங்கர்ஸ் தூக்கிட்டு எப்போதும் போல பழையதோட கவு தடின்ற மாதிரி தான் வெல்பக் வந்து இறங்கினாப்ல. நம்மள பார்த்தா கோல் அடிப்பான், அடிச்சிட்டான். ஆனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு தம்பி. அன்னைக்கு வெல்பக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல. பார்த்தாலே கோல் அடிக்கிறாங்க. ஹெட்ரா போற என்ன பண்றது? ஆக்சுவலி ஓகே ஒன்னு ஆயி போச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு பிளேயர் என்ன ப்ரோ மேக்ஸிமம் சைப்பர்னு ஒருத்தன் கிளப்பர் கீழ இருந்து வாங்கியிருந்தாங்க பிரைட்டன். எனக்கு ரொம்ப பிடிச்ச லெஃப்ட் பேக் அவனுக்கு ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டு போயிட்டான். நமக்கு ஒரு சைடு ஹெடர் அடிச்சானா 2-1 ஆயி போச்சு. சரி ஓகே அடுத்த வருஷம் அவனுக்கு ஒரு 60 மேல கொடுத்து வாங்கிடுவோமா? லெஃப்ட் பேக் வாய்ப்பு இருக்கு. லெஃப்ட் கொரத்த மட்டும் தான் இருக்கான். அதான் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அந்த மாதிரி பண்ணோம்னா. அதான் சோ 2-1 ஆயி போச்சா. நடுவுல ஒரு பிளேயருக்கு சொல்லி அவன மின்ட் 90th மினிட் வரைக்கும் உழைச்சான் ப்ரோ. சும்மா சொல்லக்கூடாது. பண்ணிட்டே இருந்தான். வேற மாதிரி அவன் நியூகாஸ்ட்ல யூஸ் பண்ணாம விட்டுருந்தாங்கன்னு தெரியல எத்தனை வருஷமா. பிரைட்டன் வாங்கி அவன் வேற லெவல்ல போனஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குக்கரலா போட்டு திருப்பினா பாரு, அவங்க திருப்பினா பாருங்க. வறுத்தெடுத்த குக்கரலா போட்டு கோல் மட்டும் தான் அடிக்கல, மத்தபடி குக்கரலா போட்டு வறுத்தெடுத்து வந்தான். ஆமா இது என்னன்னா அச்சம்பாங்க அந்த லாஸ்ட் மினிட்ல பால் லூஸ் பண்ண தெரியுமா வெல்பெக் கிட்ட. அதுக்கு ரீசனும் மின்ட்டே தான். அச்சம்பாங்க அன்னைக்கு வந்து தெரியாதமா சின்ன பையன் மாட்டிக்கிட்டான், பால் லூஸ் பண்ணிட்டான். மின்ட்டே 3-1 ஆயி போச்சு. சோ மேட்சும் முடிஞ்சு எப்போதும் போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அப்பதான் நான் முடிவு பண்ணேன் அபிஷியலா நம்ம ஸ்லம்ப் இப்பயே ஆரம்பிச்சிருச்சுடா. டிசம்பர் மாசம் ஆரம்பிக்க வேண்டியது இப்ப இந்த கொஞ்சம் ஏழாவே ஆரம்பிச்சுன்ற மாதிரி நான் முடிவே பண்ணிட்டேன். எனக்கு அதான் பயமா இருக்கு, டிசம்பர்ல என்னென்ன பார்க்க போறோமோ தெரியலையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா ஓகே அஃபிஷியலா ஸ்லம்ப் ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் வி ஹேட் சம் இன்ஜுரிஸ் அண்ட் அது என்சோ மஸ்கா லிட்டா ஃபம்பிளாக ஆரம்பிச்சா. யூ டோன்ட் ஹேவ் அ பிளான் பி அண்ட் கஸ்டமர் சிச்சுவேஷன்லாம் ப்ராக்மேட்டிக்கா பண்ண மாட்டான். 2 வாட்டியும் பட்டும் லெசன் கத்துக்க மாட்டான்ற ஒரு கிரிட்டிசிசம் வர ஆரம்பிச்சு. பேக் ஹீட் ஆக ஆரம்பிச்சது. நிறைய பேர் அதுக்குள்ளே ரிப்போர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்சோ மரஸ்கா வந்து சாக்கிங் லெவலுக்கு போறாரு, இறையலாவோட லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகும்னா மேனேஜ்மெண்ட் வந்து என்சோ மரஸ்கா ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆஹா ஓஹோன்னு எப்போதும் நடக்கிறதா. செல்சினாலே அவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடைக்காம போயிடுமா, நம்மளும் கண்டென்ட் கொடுக்குறோம் லூஸ் பண்ணி. ஸோ அது மாதிரி அது மட்டும் இல்லாம கோல் பால்மர் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்ரிட் வர என்சோ பர்னஸ் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதான் அண்ணன் எப்படா இருந்திருப்பான் தின்ன எப்படா காலியாகுன்ற மாதிரி தான் கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டோம் நம்ம. ஸோ தென் இது இந்த லோ கான்ஃபிடன்ஸ் டோட்டலாக போச்சு எனக்கு. ஓகே என்னடா சரி ஓகே ஒன்ஸ் அகைன் டாப் 4 ரேஸ் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்துட்டோம். பிகாஸ் டைட்டில் எப்போதுமே நம்ம நினைச்சது இல்லை பெருசா. டாப் 4 ரேஸ் வந்து வந்துட்டோம் நம்ம. இன்னைக்கு ஓல்ட் ட்ராஃபர்ட் பண்ணோமா அப்பயே குழி தோண்டி போச்சாச்சு. ஸோ அன்னைக்கு ஓல்ட் ட்ராஃபர்ட் குழி போச்சிட்டோம். இனிமே டைட்டில் பத்தி யோசிக்காத அப்படின்ற மாதிரி. ஸோ பென்ஃபிகா கேம் போனோம். ஒரு ஓன் கோல் கிடைச்சது. ஒரு நல்லா நமக்காக கோல் அடிச்சு கொடுத்தான். அந்த ரிகார்டர் யோசனை ஒருத்தன் நமக்கு முன்னாடி ஆடி இருக்கோம். நம்ம பால்மேரஸ்ல ஆடினான் கிளப் வேர்ல்டு கப்ல. அப்பயே நமக்கு அவனுக்கும் ஒரு சரசம் பண்றதுதான். இந்த வருஷம் நமக்கு கோன் கோல் அடிச்சு அந்த மேட்ச் 1-0 முடிச்சோம். சொல்லிக்கிற மாதிரி இந்த மேட்ச் எதுவும் இல்லை ப்ரோ, பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சோ ஒரே விஷயம் ஜோசே மரினோ திரும்ப வந்தாரு, வெல்கம் பேக் ஜோசே, அது மட்டும் தான். சோ ஈவன் அந்த மேட்சுக்கு முன்னாடி ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல என்சோ மரஸ்காக்கு இன்டர்வியூ பண்ணவங்களை விட ஜோசே மரினோக்கு இன்டர்வியூ பண்ணவங்க அதிகம். அவ்வளவு பேர் இருந்தாங்களாம். ஸோ நிறைய பேர் நம்ம மாமா சொல்லவே தேவையில்லை. ஆல்வேஸ் ஹேவ் a huge respect from us and he will be a greatest ever manager. அவ்வளவுதான். இது வரைக்கும் அவர்தான் நம்மளுடைய greatest manager. ஆமா ஆப்வியஸ்லி அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதான் பென்ஃபிகா கேம் முடிஞ்சிச்சு. தென் அடுத்து நம்ம லிவர்பூல் கேமுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு மைண்ட்ல யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா இவ்வளவு பேசுறாங்க லைக் கேரக்டர் போட்டு நம்மளை பாடப்படுத்துறான் நம்மள, எப்பதான் நம்ம பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு நமக்கு. ஸோ கரெக்டா தோணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு, ஓகே இந்த மேட்சஸ் வந்து எப்படி இருந்தாலும் சரி வி ஷுட் ஹேவ் சம் பெட்டர் கேம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. கோச் அப்படிதான் ஆரம்பிச்சது. அண்ட் பெருசா நம்ம வந்து அதே கிட்டத்தட்ட ஒரு சென்டர் பேக் பேரை மாத்தினோம். நம்ம சென்டர் பேக்ல யாருமே இல்லை. அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு நம்ம. பட் பேடிஷில் சொல்லியே ஆகணும், இத்தனை வருஷமா அவங்க ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு
படியாஷியல் வந்து அன்னைக்கு சூப்பர் ஸ்டெப் பண்ணாம செம்ம ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தாங்கன்னா செம்ம வால் அன்னைக்கு. அச்சம்பாங் ஆல்சோ ஹேட் அ குட் கேம். ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கைசு செம்ம ஒரு பேங்கர் அடிச்சான். அப்பயே ஓகே லைட்டா லிவர்பூல் வந்து லைட்டா படுத்துட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. லிட்டில் பிட் படுத்துட்டாங்க. பட் எனக்கு அப்பயும் பயம் இருந்துச்சு, கண்டிப்பா ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்கடா அப்படின்ற ஒரு இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த சக்தி இருக்கு, அந்த அட்டாக்கிங் பவர் இருக்கு. ஈக்குவலைசேஷன் பண்ணிட்டாங்க, பண்ணாமல பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு புலம்பிட்டு இருந்தேன், நம்ம எப்பதான் இந்த 90th மினிட்ல கோல் அடிக்கிற இன்ஜுரி டைம்ல கோல் அடிக்கிற அந்த ஒரு ஸ்வீட் விக்டரி எப்படா ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நடக்குமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அப்பதான் வந்து என்சோ மரஸ்கா இத்தனை வீக்ஸா பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு சப்ஸ்டியூஷன் பர்ஃபெக்டா பண்ண ஆரம்பிச்சான். ரோமியோல என்ன ஃபர்ஸ்ட் ரோமியோவை இறக்கணும். அவன் என்னன்னாங்க, இந்த ஒரு நான் கூட மீன் போட்டிருந்தேன், ஒருத்தர் இருக்கான் சார் வருஷம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கான், லிவர்பூல் மேட்ச்லாம் வந்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் என்னன்னு தெரியும், எங்க இருந்தாலும் அவன் ஃபுல் பவர் வந்துடுறான், ஃபுல் எனர்ஜியா இருக்குன்ற மாதிரி தான் சும்மா சொல்ற வந்து இறங்கினான். செம்ம கேம் ஆடிட்டான் அன்னைக்கு. ஃப்ரண்ட் 3 கிட்டன்ஸ், கர்னாச்சோ அண்டு ஜோய் இறங்கினாங்க அன்னைக்கு. கரெக்டா ஃப்ரண்ட் 3 இறங்கினாங்க. கிட்டன்ஸ் அன்னைக்கு தான் கிட்டன்ஸ் சூப்பரா ஆடினாங்க. கிட்டன்ஸ் ஏத்த ஓப்பன் பிளேயர். ஆக்சுவலி லிவர்பூல் நல்லா ஓப்பன் ஆனாங்க. கரெக்டாக கிட்டன்ஸும் நல்லாவும் ஒரு செம பேங்க்ரவுண்ட் வச்சான். பட் மதுதர்ஷி வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். எஸ்டவாவும் அன்னைக்கு கரெக்டாக அவங்க வீக் லீக்ஸ்க்கு எகென்ஸ்டா கரெக்டாக பாலிங் பண்ண ஆரம்பிச்சான். அப்பயே தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த மேட்ச் எண்டில் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்பதான் நமக்கு வந்து கடைசில இன்ஜுரி ஆறா அச்சமாக இன்ஜுரி ஆறா நம்ம ரீஸ்டெப் ஷாட்டோ சென்டர் பேக் வச்சு தெரியல. ஓகே அப்பதான் ஒரு பெரிய டிராமா நடந்துச்சு. ஹேட்டோ லெஃப்ட் சென்டர் பேக் இறங்கினா அன்னைக்கு. அத்தனை மேட்ச் லெஃப்ட் பெருசா கேம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு லெஃப்ட் சென்டர் பேக் அன்னைக்கு இறங்கினா. அன்னைக்கு இறங்கினோடனே வந்து ஒரு நல்ல கேம், ஒரு இன்டென்ட் தெரிய ஆரம்பிச்சுது. ஓகே அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் கரெக்டாக நடக்க போது நினச்சிட்டு இருந்தேன். என்சோ ஃபெர்னாண்டஸ் ஒரு பாஸ் கொடுப்பான், குக்குரலா ஒரு கிராஸ் கொடுப்பான், எஸ்டபா ஃபினிஷ்ட். அப்பதான் நினைச்சேன் இன்னைக்கு மாட்டினா கேரக்டர் இப்ப பேசுறான்ற மாதிரி தான் போட்டு ஒரு என்சோக்கு செம பால் செம கிராஸ் போட்டிருப்பான், அந்த ஹெடர் வந்து ஆஃப் டாக் அடிச்சிருப்பான். ஆஃப் டாக் போயிடுச்சு, அது அன்ஃபார்ச்சுனேட்டா போயிடுச்சு. அதாங்க செம்ம மேட்ச் அன்னைக்கு. நான்லாம் ஏஞ்சி கத்தி, எங்க அப்பா தூக்கத்துல ஏஞ்சி என்ன கத்தி செம்ம திட்டு வாங்கி, எப்பா லைஃப்ல இது மாதிரிலாம் மேட்ச் பார்த்து ரொம்ப 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 இயர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு லிவர்பூல் அடிச்சோம் கடைசி லாஸ்ட் சீசன் அடிச்சோம். லாஸ்ட் சீசன் என்ன சொன்னாங்கன்னா, ரைட் அடிச்சு நாங்கள் போதையில இருந்தோம்டா, அப்ப அடிச்சு நடா போனியன்ற மாதிரி இருந்தாங்க. இப்ப அடிச்சிட்டோங்க, இப்ப பேசுங்கன்ற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. அது மேட்ச்க்கு அப்புறம் காரர்கள் வாயை திறக்கல. மேல கீழே போயிது. எனக்கு மேட்சை விட எனக்கு இன்ஜுரிஸ் பத்தி நினைச்சதான் இதுவா இருக்கு. கவர்மெண்ட் வருவாங்களா இல்ல அதுக்கப்புறமா டைம் ஆமா நவம்பர் நெக்ஸ்ட் இயர் வருவாங்களான்னு அப்படி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிடைச்ச நியூஸ் வந்து என்னன்னா, என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்து அந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து ஒரு ஸ்வெல்லிங்ல இருந்து வந்த மாதிரி he is not been selected for the next game. ஸோ லண்டன்லே திரும்ப வந்துட்டாரு அந்த ரீஹாப்காக. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமுக்கு அவரை பார்ப்போமா தெரியல, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கைசேடோ வந்து நாக்கோட தான் இருந்தாரு. ஐ மீன் he has not been called up by Ecuador அந்த ஃப்ரெண்ட்லிஸ்க்கு. ஸோ அவரும் இன்டர்நேஷனல் பிரேக் ஆடவில்லை. ஜோ பெட்ரோவும் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லிஸ் ஆடவில்லை. அவரும் வந்து லண்டன்ல இருந்து ஐ திங்க் ஹிஸ்ட் ரீஹாப் அந்த மாதிரி. கோல் பாமர் மோஸ்டா நவம்பர்ல தான் வருவான்னு ஒரு பார்த்தேன் எங்கயோ. பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஹி ஸ்டில் ஃபுல்லி ஃபிட். அக்டோபர்ல வரதா நம்ம நினைச்சோம் அவர் கார்ட் இன்ஜுரியில இருந்து. பட் ஸ்டில் அந்த ஃபுல்லா ரெக்கவர் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மற்றபடி பார்த்தோன்னா பேடியசியில ஐ திங்க் ஹீல் பி கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங்கோட தான் போனாரு. பட் ஹாம்ஸ்ட்ரிங்னாலே இதெல்லாம் கொஞ்சம் கவலைக்கரமான சுச்சுவேஷன் தான். பட் நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா ஹீல் பி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் அந்த மாதிரி. வெஸ்லி ஃபஃபாராவும் சான்சஸ் தட் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்க்கு திரும்ப வர மாதிரி ஒரு இது. ஸோ ஒரு பக்கம் இன்ஜுரிஸ் இருந்தாலும் நமக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து திரும்ப ஒரு 3-4 பிளேயர் கண்டிப்பா வர மாதிரி இருக்கு. பட் நீங்க இன்ஜுரி சிச்சுவேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து இந்த கிளப் வேர்ல்ட் கப்ல இருந்து அந்த ஹேங் ஓவர் அது கண்டிப்பா தெரியுது. இந்த கிளப் ஓவர் ஏன்னா ஏகப்பட்ட மினிட்ஸ் ஆடுறாங்க. பேசிக்காவே ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் இருந்துச்சு ப்ரீ சீசன் முன்னாடி. ஸோ இந்த இன்ஜுரி சிச்சுவேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எதிர்பார்த்தீங்களா இவ்வளவு வரும்னு? ஆர் அட்லீஸ்ட் வந்து இன்ஜுரிஸ் வரும்னு பட் இவ்வளவு எதிர்பார்க்கல. நீங்க எப்படி நீங்க இப்ப பாக்குறீங்க? இன்ஜுரிஸ் எதிர்பார்த்ததான் ப்ரோ. பட் எதிர்பார்த்து தாண்டி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளப் வேர்ல்டு கப்போட டொமினோ எஃபெக்ட் நான் ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணல ஃபர்ஸ்ட். பட் ஏன்னா லெவி கால்வில் இன்ஜுரியா இருக்கட்டும், சில பிளேயர்ஸ் ஃபேட்டிக் நிறைய பிளேயர்ஸ் இருந்துச்சு, கோல் பால்மர் ஆல்சோ.
ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே கொஞ்சம் மேட்சஸ் போக போக நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதை பற்றி நினைச்சேன். பட் ஃபைனலாக சொல்லி தான் ஆகணும், கிளப் வேர்ல்டு கப் டொமினோ எஃபெக்ட் தான் அது. பிகாஸ் எல்லாருக்குமே இன்ஜுரிஸ் மட்டும் இல்லை, ஃபேட்டிக் ஏகப்பட்டது இருக்கு. நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஃபார்ம் டிப்பா இருக்கு. லைக் என்சோ பெர்னாண்டஸுக்கு ரொம்ப ஃபார்ம் டிப்பா இருக்கு. நல்லா மேட்சஸ் எல்லாம் பார்த்தா ஒழுங்காக ஆட முடியல அவனால. பிஃபோர் லிவர்பூல் மேட்சஸ் வரைக்குமே he had some bad game, even though he scored a goal against Brighton. பேட் கேம் தான் ஏன்னா அந்த டைம்னஸ் தெரிஞ்சது. ஏன்னா வந்து சில வாட்டி ஆரம்பிச்சே பார்த்து அந்த அட்ரினலின் ஷாட் எடுத்து ஒரு மேட்ச் முடி போட்ட ஆட்டின மாதிரி அவ்வளோ டயர்டா இருந்தான். அது நல்லாவே தெரிஞ்சது ப்ரோ. ஆக்சுவலி இது என்னன்னா, நம்மளுடைய ஒரு நல்ல ஃபார்மட், ஒரு நல்ல மொமெண்டம் வந்து ஒரு ப்ரோக் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. இது எப்படின்னா, ஒரு ஃபார்மோட ஆரம்பிச்சோம் நம்ம. கிளப் வேர்ல்டு கப் முடிஞ்சு ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லிஸுக்கு அப்புறமும் கூட நல்ல ஒரு ஃபார்ம் நமக்கு இருந்துச்சு. நமக்கு ஸ்டார்ட் பண்ண சீசனும் நல்லா தான் போச்சு நமக்கு. ஸ்டில் ஐ திங்க் பிஃபோர் வின்டர் மேட்ச் நம்ம அன்டிஃபீட்டட் டீமாக இருந்தோம் நம்ம லீக்ல. ஸோ அந்த மேட்சஸ் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல போனால். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிய ஆரம்பிச்சது. லைக் கோல் பால்மர் ஹேட் இன்ஜுரிஸ் இஷ்யூஸ் அண்ட் சொன்ன மாதிரி பார்த்தா என்சோ பெர்னாண்டஸ், கைஸ்ரோக்கு இன்ஜுரி, ஆல்ரெடி இல்லை படுத்திருந்த லோமியோ லாவியெல்லாம் கணக்கில் சேர்க்க வேணாம், ஸ்பெஷலி போனாலாம். ஸோ இவனா அவங்களுக்குலாம் பார்த்தா எப்படி சொல்றது, ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு. நமக்கு எப்படின்னா ஃபார்மும் டிப்பாக ஆரம்பிச்சு, மேட்சஸும் அஃபெக்ட் ஆகாது, ஃபேன்ஸ் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இது எப்படின்னா வந்து ரிசல்ட் வந்து நமக்கு என்ன நினைச்ச மாதிரி அமையல. இதுக்கு வந்து காரணம் சிடபிள்யூசியோடைய டொமினோ எஃபெக்டான்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க டைம் எடுத்துச்சு நமக்கு. பட் ஃபைனலாக சொல்லிதான் ஆகணும், நமக்கு இப்போ சொல்லிதான் ஆகணும். இப்போ வந்து லைக் வி கேன் இட்ஸ் ப்ரூவன் தட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் சிடபிள்யூசியோட டொமினோ எஃபெக்ட் தான். இது எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போறோன்னு தெரியல. பிகாஸ் நமக்கு இந்த 2 வீக்ஸ்ங்கிறதும் பெரிய விஷயமா படுது. 2 வீக்ஸ் இன்டர்நேஷனல் பிரேக்குங்கிறது எப்பாடா எப்படியாவது இன்டர்நேஷனல் பிரேக் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் இருந்தோம் நம்ம. ஈவன் எஸ்ட்ரா வில்லியனுக்கு ஏதோ ஃப்ளூவான் இன்னும் நேற்று முழு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க அவனுக்கு. பட் இன்னைக்கு வந்து ட்ரைனிங் அவன் இருந்திருந்தாங்க, எஸ்ட்ரா வில்லியனுக்கு ஃப்ளூன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் இன்னைக்கு அவன் ட்ரைனிங்ல இருந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க, ஃப்ளூ இல்லாத மாதிரி சொல்றாங்க. பட் ஈவன் கிட்டன்ஸுக்கு ஈவன் ஆக்சுவலி இந்த இன்டர்நேஷனல் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸிங் இன் திஸ் கேஸ் கிட்டன்ஸோட ஃபார்ம் கிடைச்சிருக்கு. அவனுடைய இன்டர்நேஷனல் பிரேக் வந்து அவனுடைய நேஷனல் டீமோட ஏதாவது ஒரு கோல் அடிச்சா பாலிங் பண்ணா நம்ம. ஸோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இத்தனை நாளாக கிரிட்டிசிசம்ஸ் ஃபேஸ் பண்ணிருந்தான்ல. ஸோ அதுவும் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் நெகட்டிவ்ஸ், கிட்டன்ஸ் ஹேட் சம் பாசிட்டிவ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்டிவாவோட சம கோல் 2 கோல் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஜுரிஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியல. ஆஸ் ஆஃப் நோ ஐடியா. எப்படி கோல் பால்மர் வந்து பார்சா அகேன்ஸ்ட் ஆடுவானா இல்ல டிசம்பர் அப்போ தான் வருவானான்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. டெலாப் எப்போ வருவான்னு தெரியல. அண்ட் நவம்பர் அந்த மாதிரி தான் ஒரு வந்தோடனே இறங்கோடனே வந்து டீம்ல உடனே இடம் இருக்க போகுது. எப்படி இருந்தாலும் தனியாக ட்ரெயின் பண்ண தான் போறான். அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் தான் வந்து மேட்ச்ல ஃபிட்னஸ் வரன்ற ஒரு ஐடியா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன கேட்டா வந்து லைக் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். ஃபேன்ஸ் கொஞ்சம் பொறுமை வேணாம். பிகாஸ் லிவர்பூல் ஜெயிச்சிட்டோம். ஈவன் வித்தவுட் சென்டர் பேக்கே நம்மளுக்கு இல்லாத மாதிரி ஜெயிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். பட் இதுக்கப்புறம் தான் பெரிய விஷயமே இருக்கு. பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் சம் ஆஃப் தோஸ் பிக்கஸ்ட் டீம்ஸ், பார்சா. அண்ட் நமக்கு பிரீமியர் லீக் ஃபிக்சர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே தெரியலாம். ஆனா ஈஸியா இருந்த மேட்ச் நம்ம போட்டுட்டு உட்காந்துருக்கோம் சம்டைம்ஸ். ஆமா, அதேதான் பிரச்சனையே. அதனால தான் மாதிரி யாரும் ஈஸியா நினைச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட வேணாம். லிவர்பூல் மேட்ச் ஒரு ஸ்வீட் விக்டரியா எடுத்துக்கிட்டு, ஒரு கான்ஃபிடன்ஸா எடுத்துக்கிட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்ன்றதான் முக்கியம். பிகாஸ் இப்ப ரோமியோ லாவியா வந்துட்டாப்ல, அவர் எத்தனை மேட்சஸ் ஃபிட்டா இருப்பாருன்னு தெரியல, தெரியாது. ஸோ அவர் வந்து அடுத்து லிவர்பூல் என்னோட கோட்டா முடிஞ்சிட்டுப்பா, அடுத்து லிவர்பூல் அவையில சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நியூ இயருக்கு அப்புறம் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அது மாதிரி நம்ம பெர்னார்ட் பாடியேஷியல் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 75th மினிட் வரைக்கும் ஆடினா நினைக்கிறேன். ஆடிட்டு அவனும் இன்ஜுரி ஆயிட்டான். சப்பாங்க ஆல்சோ அசமா அது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான், பெரிய இன்ஜுரி சொல்ல முடியாது. கிராம்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அச்சம்பாங்க. ஈவன் இவ்வளவு நடந்தோம், என் தலைவர் ரீஸ் ஜேம்ஸுக்கு இன்ஜுரி ஆகல பாத்தீங்களா? அதானே நல்ல ஒரு நாக் மாதிரி வந்தது. லைக் வந்து அது வராமலாம் இருக்காது, நல்ல ஒரு நாக் வந்தது. பட் ஹோப்ஃபுல்லி நதிங் சீரியஸ் அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமுக்கு ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி எவ்வளவு சொல்றோம் நம்ம, எல்லா இன்ஜுரி எல்லா பிளேயர்ஸும் ஃபேட்டிக் ஆனா ஒருத்த மட்டும் ஃபேட்டி ஆகவே தெரியுமாங்க? அதான் எங்க தலைவர் விண்வெளி நாயகன். அவருக்கு எதுவுமே ஆகல. அவரு ரெட் கார்டு வாங்கலாம் சிங்கம் மாதிரி உட்காந்துட்டாரு. போயிட்டு என்ன வேணா பண்ணுங்கடா, நான் தனியா தான் நின்று இருப்பேன், ஏன்னா எங்க பாலே வரான்ற மாதிரி தான் நின்று இருந்தாரு. அதான் வேற என்ன ப்ரோ. ஆக்சுவலி இதான் இன்ஜுரிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சீசன் ஃபுல்லா இன்ஜுரிஸ் இருக்குதான் செய்யுது.
இதோட முடிஞ்சிட போறது இல்ல. ஆமா, ஆக்சுவலா இதோட அதிகமா தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா அந்த ஃபெட்டிக் ஒன்றும் தெரியுது. லைக் வந்து பிரீமியர் லீக் பிரேக் எல்லாம் இன்டர்நேஷனல் பிரேக்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. எனக்கு என்னன்னா லைக் இந்த ஓகே வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் தான் ஆடுங்க, மீதில் ஆடுங்க. இந்த ஃப்ரெண்ட்லிஸ் தான் தயவு செய்து ஆடாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். வேற யாராவது ஆடணும்னா ஆட சொல்லுங்க. ஏன்னா பட் மீ லைக் வேஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு தோணுது. லைக் சம் ஆஃப் தீஸ் ஃப்ரெண்ட்லிஸ்லாம் லைக் வந்து எனக்கு எதுக்கு ஆடுறாங்க. ஐ மீன் ஓகே லவ் யுவர் கண்ட்ரி அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். பட் சம்டைம்ஸ் யுவர் கிளப் இஸ் த ஒன் தட் பேஸ் யூ. அல்டிமேட்லி கிளப் தான் உங்களுக்கு காசு கொடுக்குது. ஸோ அதை வச்சு அது பாப்போம் என்ன இது. நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இப்போ அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்து மறுபடியும் நவம்பர்ல வருது. நவம்பர் 8க்கு அப்புறமா இன்டர்நேஷனல் பிரேக் வருது. அதுக்கு நடுவுல நமக்கு வந்து ரெஸ்டே இல்லாம தான் இருக்கு. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இந்த சாட்டர்டே லஞ்ச் டைம் கிக் ஆஃப் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் உடனே அயாக்ஸ் சாம்பியன்ஸ் லீக்ல, மறுபடியும் சண்டர்லேண்ட் லீக்ல, வுல்ஸ் அவே EFL கப்ல, அதுக்கப்புறம் நம்ம என்னைக்குமே அடிக்கக்கூடிய ஸ்பர்ஸ் அவே பிரீமியர் லீக்ல, அப்புறம் கேரபாக் அவே சாம்பியன்ஸ் லீக்ல, கேரபாக் அவே பேக்குள்ள போய் ஆடணும். அதுக்கப்புறமா வந்து வுல்ஸ் ஹோம் பிரீமியர் லீக்ல பிஃபோர் த நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக். ஸோ பேசிக்லி என்னன்னா அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் வரை நவம்பர் 8 நவம்பர் 9 டைம் வரை நமக்கு ஒன்று 3 நாளைக்கு ஒரு மேட்ச் அந்த டே தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்குவாடு என்ன டெப்த்னு தெரியும். அண்ட் வந்து நமக்கு முன்னாடியே சென்டர் பேக் தேவைப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஸ்போர்ட்டிங் என்ன நினைச்சாங்க, ஓகே நம்ம 100 மில்லியனை தூக்கி 2 விங்கர்ல வாங்குவோம் அப்படின்னு புதுசா தமிழ் யோசிச்சாங்க. எப்படி அங்க அதாமல வர்கீஸ்ன்ற மாதிரி தான். ஆனா நம்ம வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. நமக்கு அந்த பிளேயர்ஸ் வித்து தான் ஒரு பேரை வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அதான் சொல்றேன். ஏன்னா இப்போ அதுவே வந்து லைக் வந்து கிட்டான்ஸ் கார்னாச்சும் வாங்குறதுக்கு, ஏன்னா 2 கேமே பார்த்தா யூஸ் பண்ணல. இப்போ நம்ம ஃபர்மின் லோபஸ் பார்த்தோம்னா ஃபர்மின் லோபஸ் வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணோம். ஆண்ட்ரஸ் கிறிஸ்டன்சன் எனக்கு வந்து பார்சா கார்னாடா இல்லையான்னு தெரியல. ஆண்ட்ரஸ் கிறிஸ்டன்சன் நம்ம ட்ரையாச்சும் பண்ணிருக்கலாம், அது ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரு கோல் கீப்பரையும் நம்ம மைக் மேக்னேன்னு கோட்டை விட்டோம். நம்ம லைக் கோல் கீப்பர் வேணான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம ஒரு சென்டர் பேக் வாங்க முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு லோன் சைனிங் பண்ணுங்க, ஒரு ஸ்டாப் கேப் மாதிரி. அட்லீஸ்ட் அதை பண்ணிருக்க முடியும். நமக்கு அதுக்கான ஒரு சான்சஸ் இருந்துச்சு. பிகாஸ் 4 மில்லியன் ஒரு ட்ரை லோன் நீங்க ஒரு செகண்ட் ஃபீல்ட் சென்டர் பேக் வாங்கியிருந்தா கூட ஆல்மோஸ்ட் லோன் சைனிங் பண்ணியிருந்தா கூட சம்பாட் நம்ம கவலைப்பட்டிருக்க தேவையில்லை. இப்ப பார்த்தா பேக் லைனை பார்த்தா நம்ம யாரும் சொல்றது சலோபா டோஷின் அண்ட் அச்சம்பாங் இருக்காச்சுங்கள. இது தாண்டி வேற யாரும் சென்டர் பேக் பார்த்தா ஹேட்டோ இஸ் நேச்சுரலி லெஃப்ட் பேக் லெஃப்ட் சென்டர் பேக் வந்து சம்டைம்ஸ் ஆடுவான். அயாக்ஸ்ல அப்படிதான் ஆடுது. லெஃப்ட் பேக் கேன் ப்ளே சென்டர் பேக், பட் சென்டர் பேக் கிடையாது. அதான் ஆடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தகுதிகள் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. பட் இஸ் ஹை சீலிங் இருக்கு அவன்கிட்ட என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளவுதான் நம்மளுடைய இது. ஆனா வெளியே எப்படி பேசிப்பாங்கன்னா பில்லியன் பவுண்ட் பாட்டில் ஜாப்ஸ் இவ்வளவு செலவு பண்ணி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சென்டர் பேக்ல சொல்றீங்களே, நியாயமா? உள்ள இருந்து நமக்கு தான் தெரியும் கதை எனக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ இப்போ இதையும் தாண்டி நமக்கு அன்னைக்கு லிவர்பூல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சப்பல ஒரு அகாடமி சென்டர் பேக் வச்சிருந்தேன், எமனால்டோன்னு ஒருத்தன், நமக்கு ஃபார்மர் செல்சி பிளேயருடைய பையன் தான் அவன். ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அன்னைக்கு நான் ஹாரிசன் கேம்பில் எதிர்பார்த்தேன், பட் எனக்கு இல்லாம. பட் இவன் தான் சப்ல இறந்தான், அப்படி இறங்கவும் இல்லை. பட் இப்போ என்னன்னா ஒரே விஷயம், என்சோ மார்ஸ்கா பொறுத்த வரைக்கும் அவனோட ஜாப் செக்யூர் தான். அவன் வந்து கண்டிப்பா சேஃப் தான் சீசன் 2 வரைக்கும். நான் வந்து ஜூன்ல தான் வந்து நாங்க வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்பயே சொல்லிட்டீங்க ஜூன் வரைக்கும் ஜாப் சேஃப். இப்பயே ஜாப் சைடு கொடுத்தீங்கன்னா லைக் வந்து ஏதாவது பண்ணுவாரான்னு டவுட் தான். ஆக்சுவலி அவனால என்ன பண்ண முடியுன்ற ஒரு இது இருக்கு. எவ்வளவுதான் பண்ண முடியும்? ஏன்னா லைக் நீ அவன் பிளான்ஸ் எல்லா பிளேயர்ஸையும் வாங்கி கொடுத்துட்ட. சென்டர் பேக் கேட்டு வெளிப்படையா கேட்டு பார்த்தான், அப்போ இன்டெரக்டா கேட்டு பார்த்தான், முடியாதுன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் இப்போ அவங்க சைட்ல இருந்து பார்த்தா சென்டர் பேக் தேவை, பட் எஸ்டி சைட்ல இருந்து பார்த்தா யுஎஃப்ஏ அக்ரிமெண்ட் போட்டதுனால அட்லீஸ்ட் லோன் கூட பண்ணிருக்கலாம். அவங்களால பண்ண முடியல. அவங்க வந்து வேற விங்கர்ஸுக்கும் ஃபெர்மின் லோபஸுக்கும் ட்ரை பண்ணி கடைசியில் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ லிட்டரலா நம்ம வந்து இப்போ வெறுங்கே நிற்கிறோம். இப்போ ஒரே வழி, ஹி ஷுட் யூஸ் சம் அகாடமி சென்டர் பேக். அதுவும் ஒரு பெரிய கேம்பிள் தான். அது ஒரு பெரிய கேம்பிள் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அகாடமியை தப்பு சொல்லலை, இஸ் குவாலிட்டி சென்டர் பேக்ஸ் இருக்காங்க சம் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ். பட் அதை யூஸ் பண்ணுவார், என்சோ மார்ஸ்கா யூஸ் பண்ணுவாருன்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அது யூஸ் பண்ணி தான் தப்பிக்கிறேன். ஏன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்ப லேம்பார்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம்க்கே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் அகாடமி பிளேயர்ஸ் தான். தே ஆர் ஸ்டெப்ட் அப் அண்ட் வி ஜஸ்ட் ஃபினிஷ் டாப் 4. ஸோ அதே மாதிரி இது வந்து இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நிலமொன்னும் கெட்டு போகல. பட் இப்போ அவசரத்துக்கு சென்டர் பேக் நமக்கு தேவைன்னா அகாடமி பக்கம் தான் போய் ஆகணும். ஸோ ஹாரிசன் கேம்பிள் அதுக்கும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. தே ஷுட் ஸ்டெப் அப். பட் இன்கேஸ் சான்ஸ் கிடைச்சவங்க நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் ப்ளஸ். நமக்கு
சோ லிவி கால்வின் இல்லாத அது ஒரு இதானே ஒரு ட்ரை மாதிரி பண்றோம், நல்லா வந்தாங்கன்னா ஒரு இது அந்த மாதிரி தானே சில பிளேயர்ஸ் வருவாங்க. அதான் லிவி கால்வில் இருந்தப்பையும் நம்ம கன்சிடர் பண்ணிருந்தோம். பட் கொஞ்சம் சாலிடா சென்டர் பேக் இருந்தாங்க. பட் லிவி கால் இல்லாத பார்த்தா பெரிய ஓட்ட தெரியுது நமக்கு. அந்த எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ண போறோம்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அது லைக் என்சோ மார்ஸ்காக்கே இருக்கும். அது கண்டிப்பா எப்படா பண்ண போறோம், ஏன்னா இன்டர்நேஷனல் பேக் வந்துடுச்சு. இப்ப இந்த சீசன் வந்து நம்ம ஆன்ஜியை ஃபேஸ் பண்ண போறோம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சீசன் அவன் வந்து எப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஒரு என்னன்னா நல்லா ஆடாத டீமுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அது காலங்காலமா நடக்கிறதான். ஆன்ஜே வந்து அவங்களுக்கு நாங்க 3 பாயிண்ட்ஸ் தரோம், பிரச்சனையே இல்ல. சோ அதுதான் வந்து இப்ப ஆன்ஜே வந்து அவனுக்கு பிடிக்காத டீம்ல அவனுக்கு செட் ஆக டீம்ல இருக்கான். இன்கேஸ் நமக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து நல்லா ஏதோ ஆரம்பிச்சானுங்க, அதுக்கப்புறம் ஆன்ஜே அது நூனோவா சாக் பண்ணாங்க, அப்புறம் ஆன்ஜே கூட்டு வந்தாங்க. ஆன்ஜே ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து லாஸ்ட் நடுவுல இந்த மிட்செல்டன் கூடயும் யூரோப்பா லீக் கூட தோத்தாங்க. ஆமா, வரிசையா எல்லாமே டிரா லாஸ் தான். ஐ டோன்ட் திங்க் இஸ் நாட் ஒன் a single game. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் வந்து ஆன்ஜே இந்நேரம் ஆளு மாட்டிருந்துருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட் தப்பிச்சிட்டு இருக்காப்புல. சாண்டேச்சின்ற மாதிரி யூஸ் போயிட்டு. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் இன்னொரு பக்கம் சொல்லி ஆகணும் ப்ரோ, நீங்க சொன்னீங்க ஸ்பர்ஸ் தான் நமக்கு ஈஸியான ஸ்பர்ஸ் இந்த வருஷம் நம்ம ஈஸி இருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் தே ஹேட் சம் குட் டீம். தாமஸ் ஃபிராங்க் சூப்பரா பண்றாங்க. ஈஸின்னு சொல்ல நம்ம எப்பவுமே அடிக்கிற ஸ்பர்ஸ் சொல்றேன் அந்த மாதிரி. ஆனா இந்த வருஷம் பார்த்தா கொஞ்சம் டஃப் மாதிரி இருக்குது. பிகாஸ் ஜாவி சிமன்ஸ் அங்க போனதுக்கு அப்புறம் டீமோட அட்டாக்கே மாறின மாதிரி இருக்கு. தாமஸ் ஃபிராங்க்னாலே டஃப் தான். பிரென்ட்ஃபோர்ட் இருக்கும்போதே செல்சிக்கு டஃப் கொடுத்த ஒரு ஆள் தான். ஆமா, இஸ் ஆல்வேஸ் கிரிப்டனைட் டு அஸ். அததான். சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு டீம் பொறுத்த வரைக்கும். பட் ஹி ஹேட் சம் ஈஸி ஃபிக்சர்ஸ். பட் அதுல நம்ம பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்க போறோம்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆமா, ஏன்னா ஆன் பேப்பர் பார்த்தோம்னா லைக் வந்து நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இப்போ இருக்காங்க, அப்புறம் ஐயாக்ஸ், அதுக்கப்புறமா வந்து சண்டர்லாண்ட், வூல்ஸ் அவே, அதுக்கப்புறம் ஸ்பர்ஸ் அவே, குவாரபேக் அவே, வூல்ஸ் ஹோம். ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் யூ வுட் சே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே நம்ம ஜெயிக்கணும், சண்டர்லாண்ட் ஹோம் ஜெயிக்கணும், வூல்ஸ் ஹோம் நம்ம ஜெயிக்கணும், வூல்ஸ் அவே ஜெயிக்கணும், டாட்னம் அவே ஓகே டீசன்ட் டிரா, குவாரபேக் அவே நம்ம ஜெயிக்கணும், ஐயாக்ஸ் ஹோம் நம்ம ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த ரிசல்ட் தான் எதிர்பார்க்கணும். அண்ட் நம்ம எதிர்பார்க்கல, ஏன்னா நமக்கு டஃப்னு சொல்றக்கூடிய அளவுக்கு இல்ல. பட் இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா, இந்த டாப் லெவல்ல பாத்தீங்கன்னா எதுவுமே ஈஸி கேம்ஸ் கிடையாது. சோ அதுக்கு ஏற்றவே நம்மளும் ஆடணும். அண்ட் அஃப்கோர்ஸ் த்ரீ டேஸ்க்கு ஒரு கேம் இருக்கிற பட்சத்துல எப்படி ரொட்டேட் பண்ண போறோம், இன்ஜுரிஸ் எப்படி சமாளிக்க போறோம், அதுதான் இதுதான் வந்து என்ஜோ மார்ஸ்காவோட மிகப்பெரிய டெஸ்ட் என்னை பொறுத்தவரை இந்த சீசன்ல. அது வந்து லைக் எப்படின்னா, இது வந்து இதெல்லாம் ரிவ்யூவில் பேச போறாங்க கண்டிப்பா சீசன் 2ல. இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்ற. ஏன்னா பாட்சை பொறுத்த வரைக்கும் அவன்லாம் வந்து ரொம்ப தெனாவட்டா பேசிதான் போனா, சாக்காவும் தெரிஞ்ச தெனாவட்டா பேசினான். பட் என்சோ மார்ஸ்கா பொறுத்தவரைக்கும் இஸ் ஹேவிங் அவரோட ஹை சீலிங் இதுக்கு நல்ல கோச் தான் அவர். நமக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு. கிளப் வேர்ல்டு கப், யூசிஎல் அண்ட் ஃபினிஷ் டாப் 4 யாருமே எதிர்பார்க்க சில விஷயம் செஞ்சு கொடுத்தாரு. அவர் தப்பு பண்ணி தான் கத்துக்காரு. ஸோ நம்ம அவரையும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது நம்ம. ஸோ அவரும் கிட்டத்தட்ட ஒரு டெவலப்மெண்ட் மேனேஜர் தான், டெவலப்மெண்ட் மேனேஜர் தான். ஸோ எனக்கு கேட்கறது ஒரே விஷயம் தான், சீசன் எண்டை எப்போ டாப் 4 முடிங்க, டாப் 4ல முடிச்சிருங்க. அண்ட் வித் சம் ட்ராஃபி அது நடந்தா சரி. இல்லைன்னா இந்த இன்ஜுரிஸ் இல்லாம நம்ம சீசன் எண்டை வந்து பெர்ஃபெக்டா முடிக்கணும். I want him to stay here. சீசன் எண்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் செஞ்சு விடுற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டர் லிஸ்ட் இருக்கு. பட் அதை பத்தி அப்புறமா பேசுவோம். பட் ஏன்னா நமக்கு சீசன் எண்டிங்ல செஞ்சு விடுற மாதிரி ஒரு லிஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்து கொஞ்சம் பரவலையா தெரியுது. அதுக்கு அடுத்த வர இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால அவர் மாத்தி தான் இருக்கு. பட் அதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் நம்ம டீம்கிட்ட. நம்ம வந்து டாப் லெவல்ல இந்த பெரிய ட்ராஃபிஸ் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி கேம்ஸ் ஆடித்தான் ஆகணும். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். ஐ திங்க் லாஸ்ட் டைம் வீடியோ பேசும்போது சொல்லியிருந்தேன், நம்ம அடுத்த 3 ஃபிக்சர்ஸ் இருக்கு, வி ஷுட் வின் எவ்ரிதிங்னு. நிறைய சொல்ல போறதில்ல, ஜஸ்ட் வி கோ வித் த ஃப்ளோ. ஜெயிக்கிறது ஜெயிப்போம், அவ்வளோதான். ஜெயிக்குன்றதா ஜெயிப்போம். அண்ட் முடிகிறப்ப அந்த மேட்ச் முடியும் போது நம்ம ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கணும் நமக்கு. ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் போயிடுச்சு. இந்த லாஸ்ட் மேட்ச் வரைக்குமே, லிவர்பூல் மேட்ச் வரைக்குமே நெகட்டிவாக தான் போச்சுன்னு வச்சுக்கோமே. டோட்டலாக எதுக்கு ஒரு அதை மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நெகட்டிவாக தான் போச்சு. இதுக்கப்புறம் நடக்க போகிற மேட்சஸில் பாசிட்டிவாக ஏதாவது காட்டுங்க. இன்னும் நல்ல ரெஸ்ட் 2 வீக்ஸ் ரெஸ்ட் கிடச்சிருக்கு, பிளேயர்ஸ் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ இன்ஜுரிஸ் ஹேண்டலிங், பிளேயர்ஸ் ப்ராக்மேட்டிக் அப்ரோச் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக என்சோ மார்ஸ்கா பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டை கொஞ்சம் குறைஞ்சி கிடச்சி அங்கே சுற்றி ரெட் கார்டை வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அடுத்த மேட்ச் வந்து பார்த்தா சரி ஓகே பிளேயர்ஸ் தான் ரெட் கார்டு வாங்கினாங்க, தலைவனுக்கு போர் வச்சு நானும் ரெட் கார்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்க மாட்டார் சைட் லைன்ல. அது வேற விஷயம், அது இன்னொரு விஷயம். சோ அதனால அர்ஜென்டினா பெப்பதா இருப்பாரு. சோ அன்னைக்கு இருப்பாரு. சோ வில்லரி கேப்ல. சோ பாப்போம் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. ஹோப்ஃபுல்லி நல்லதே நடக்கும். பாப்போம். லெட்ஸ் see. நல்லதே நடக்கும் ஹோப்ஃபுல்லி. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஹோப்ஃபுல்லி அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக்ல நம்ம வந்து திரும்ப இந்த மாதிரி வீடியோ பண்ணச்சு. ஹோப்ஃபுல்லி சாம்பியன்ஸ் லீக்ல 2 வின்னு, கேரபோ கப்ல அடுத்த ரவுண்ட் குவார்டர் ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் பிரீமியர் லீக்ல நடக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட், சண்டர்லாண்ட், டாட்னம், வூல்ஸ் இந்த 4 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்சா ஜெயிச்சிருப்போம். 3 வின் ஒரு டிரா கொடுத்தா ஒரு டீசென்டான ஒரு ரிட்டர்னு. அதை வைத்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நீங்க இந்த பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஆஃப் கோர்ஸ் தான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ப்ரிவியூ வந்து நான் வந்து Thursday மார்னிங் IST வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். Wednesday ஈவினிங் என்னுடைய டைம் ரெக்கார்ட் பண்ணி நான் போடுவேன். மறக்காம அதை பார்க்கவும். சேனல் ஸ்லோவா வளர்ந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 3400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டேன். இன்னும் 40 சப்ஸ்கிரைபர் தான் 3400 இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். சென்னையின் பத்தியும் நியூஸ் வரதா சொல்றாங்க. அதை பத்தி தான் நானும் வெயிட் பண்ணுகிறேன். அதாவது வந்து 2 வாரத்துல சூப்பர் கப் வச்சு உருட்டிட்டு இருக்கானுங்க. பாப்போம் அந்த சைடு என்ன கிழிக்கிறாங்க அப்படின்னு. பட் வந்து தலைவரே வந்து இருமுறை அப்படி. சோ அங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம். பட் லெட்ஸ் see what happens. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ அல்ல லைவ் உங்களை சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.